பாகியலட்சுமி சீரியலுக்கு அப்புறம் நடிப்பு தொழிலுக்கு ஒரு கும்பிடு போட்டு ஏதாவது கேப் ஓட்டலான் இருக்கேன், ஸ்விக்கி அந்த மாதிரி. ஓகே, பாக்கியலட்சுமி சீரியலுக்கு அப்புறமா நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம கோபி இருக்காரு இல்லையா, சதீஷ், அவரு ஒரு வீடியோவை போட்டிருக்காருங்க. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. எதனால இந்த முடிவு எடுத்திருக்காருன்றதையும் அவரே சொல்லியிருக்காரு. ஸோ பாக்கியலட்சுமி சீரியல் விஜய் டிவியில் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஆக்சுவலி தாத்தா இறந்ததுக்கு அப்புறமாவே கோபியோட நடவடிக்கையெல்லாம் வேறு மாதிரி மாறிடுச்சு. அவங்க அம்மாவை பழி வாங்கணும், பாக்யாவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த மாதிரி எபிசோட்ஸ்லாம் போகும்போது கண்டிப்பாக நமக்கு கோபி மேலே ரொம்ப கோவம் வருது, இவங்க ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி இருக்க நேரத்தில் நம்ம கோபி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, பாக்கியலட்சுமி சீரியலில் என்னோட கேரக்டரை பார்த்தா வடிவேலு ஒரு படத்தில் அந்த புர்கா போட்டுட்டு போவாரே, உயிரே உயிரேன்னு, அந்த மாதிரி தான் போகணும் போல். என்னோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ பாக்கியலட்சுமிக்கு அப்புறமா இனி எந்த சீரியலும் பண்ண மாட்டேன்ற முடிவு தான் எடுக்கணும் போல், வேறு வழியே இல்லை. ஸோ ஏதாச்சும் இந்த ஸ்விக்கி டிரைவர், இந்த ஜொமேட்டோ டிரைவராக வருவேன், வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணும்போது அப்போ கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சதீஷ் வந்து அவங்களோட ஃபேன்ஸுக்கெல்லாம் வேண்டுகோள் வச்சிருக்காரு. ஏன்னா பாக்கியலட்சுமி சீரியலில் கோபியோட வந்து ட்ராக்கை ரொம்ப நெகட்டிவாக காமிச்சிட்ருக்காங்க. நமக்கே பார்க்கறதுக்கு சங்கட்டமாக தான் இருக்குது, என்னடா இவ்வளோ வில்லத்தனமாக நடிக்கிறாருன்னு. பட் ஒரு ஆக்டருக்கு என்ன முக்கியம், அந்த வில்லத்தனம் அப்படின்னா அதில் பர்ஃபெக்டாக பண்ணும். அதில் நிஜமாலுமே கோபி வேறு லெவலில் பண்ணுறாரு. ஸோ நிச்சயமாக அது அவரோட நடிப்புக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டுக்கள் தான். இந்த மாதிரி திட்டுக்களாக வருது, அதை பற்றி கோபி என்ன கவலைப்படவே வேணாம். ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு, இதே மாதிரியே தொடர்ந்து பண்ணட்டும். ஸோ பாக்கியலட்சுமி சீரியல் நீங்கள் பார்க்குறீங்களா? உங்களுக்கு கோபியை பிடிக்குமா? கோபி வந்துட்டு இந்த சீரியலுக்கு அப்புறம் வேறு சீரியல் நடித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை பாக்கியலட்சுமியே போதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.